ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 10 சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீனா வந்து சாப்பாடு எடுத்துட்டு வராங்கல்ல. அப்போ வந்து விஜயா வந்து இங்க அந்த பொண்ணு ரதிய வந்து முன்னாடி விட்டு டான்ஸ் ஆட வச்சுட்டு இருக்காங்கல்ல. மீனா வந்தோனே எல்லாரையும் போய் சாப்பிட சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க. இப்ப மீனா இங்க வந்து அவங்க விஜயா கிட்ட வந்து சாப்பாடு குடுத்துட்டு கிளம்பலான்னு சொல்லும்போது, விஜயா என்ன சொல்றாங்கன்னா, "நீ என்ன ஊரு தானே சுத்த போற? சாப்பாடு எடுத்து வைன்னோனே." இப்ப பார்வதி என்ன கேட்கறாங்கன்னா, "என்ன பிரியாணி மாதிரி இருக்கு. அதுவும் கடை பிரியாணி மாரி இருக்குன்னோனே." "ஆமா அத்த லேட் ஆயிருச்சு. அவசரத்துல சமைக்க முடியல. அதனால தான் கடையில வாங்கிட்டு வந்தேன்னோனே." "நெறைய சம்பாதிக்கிறப்போலாம் கடையிலலாம் வாங்கிட்டு வர." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப மீனா இவங்க 2 பேருக்கும் சாப்பாடு வச்சுட்டு கிளம்பும்போது, இங்க ரதியும் அந்த பையனும் நின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. அத மீனா வந்து கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அங்க பார்த்துட்டே இருந்தோனே, அவன் வந்து அந்த பையன் வந்து இந்த மாரி, "நீங்க கிளம்பிட்டீங்களா மேடம்? அன்னைக்கு உங்க வீட்டுக்கு கூட வந்தேனேன்னோனே." மீனா எல்லாத்துக்குமே ஊ ஊன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிர்றாங்க. "பாத்தியா மேடம் வீட்ல உள்ளவங்களே நான் எப்படி பேசி வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வேற ரதி கிட்ட பேசிட்டு இருக்கிறான். இங்க என்ன ஆகுதுன்னா, முத்து கிட்ட வந்து டிராஃபிக் போலீஸ் நிப்பாட்டி பேப்பர்ஸ் கேட்குறாங்க. அந்த சைடா அவன் சத்யா வேற வரான். அவன்கிட்டயே பேப்பர்ஸ் கேட்கும்போது, "பேக்ல என்னடா வச்சிருக்கேன்னோனே." "புக்ஸ் தான் சார்ன்னோனே." "அது இல்லடா கையில ஒண்ணு வச்சிருக்கேன். அதுல என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தா, அதுல ஃபுல்லா பீர் பாட்டிலா இருக்குது." அப்போனே, "என்னடா இந்த வயசுல இத தூக்கி திரியிறன்னோனே." "சார் நான் குடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்றான். "நீங்க வேணா மிஷின் வச்சு செக் பண்ணி பாருங்கன்னோனே." இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, "இப்பனா இந்த பசங்கன்னா இப்படிதான் சார். பட்டு தான் திருந்துவாய்ங்க. சொன்னாலாம் யாரும் கேட்க மாட்டாய்ங்க." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க இன்டைரக்ட்டாவே. அப்புறமா அவன் சத்யாவ அனுப்பிவிட்டோனே அவர் கேட்குறாரு, "என்னப்பா ரொம்ப தான் 2 பேரும் பேசிக்கிறீங்க. என்ன 2 பேரும் தெரிஞ்சவங்களான்னோனே." "முன்னாடி தெரிஞ்சவன் தான் சார்." அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் பேப்பர்ஸ காட்டிட்டு அங்கருந்து கிளம்பிர்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, வீட்ல வந்து விஜயா சாப்பிட்டது செமிக்காம அப்படியே இது பண்ணிட்டு இருக்கறாங்க. அப்ப ரோகிணி தான் வந்து ஜீரக தண்ணிலாம் குடுத்துட்டு இருக்கும்போது, இப்ப மீனா வந்தோனே, அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, "அவ தான் கீரைலாம் வச்சு வீட்லருந்து சாப்பாடு எடுத்துட்டு அறக்க பறக்க ஓடி வந்தாளே, அத சாப்பிடாம நீ என்னதான் சாப்பிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "என்னது இவ சாப்பாடு கொண்டு வந்தாளா? எனக்கு கடையிலலாம் வாங்கி தந்தான்னோனே." "என்னம்மா ஆச்சு?" அப்படின்னோனே, இப்ப ரோஹிணி வேற அவங்க பங்குக்கு ஏத்துறாங்க. அப்புறமா மீனா உண்மைய சொல்லிர்றாங்க. இந்த மாரி சாப்பாட நான் போற வழியில இந்த மாரி உங்க தாத்தா, பாட்டி பசியா இருந்தாங்க. அவங்களுக்கு குடுத்தேன்னோனே, இப்ப அண்ணாமலை புகழ்றாரு. முத்து ரொம்ப சந்தோஷத்துல இதெல்லாம் நல்ல விஷயம் மீனா. நான்லாம் பெருமையா சொல்லுவேன். அப்படி இப்படிங்கிறாங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, யார் வீட்டு சாப்பாட கொண்டு போய் யாருக்கு குடுக்குறீங்கன்னோனே, இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னா, வீட்டு செலவுக்கு அவங்க 2 பேருமே காசு தராங்கல்ல. அப்ப அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுடுறாரு. அப்புறமா முத்து வந்து மீனாக்கு திஷ்டியெல்லாம் சுத்தி வைக்கிறாரு. நைட்டு என்ன ஆகுதுன்னா, மனோஜ் வந்து எப்பவும் மாரி பயந்து போய் விஜயாக்கு கால் பண்ணி மாடிக்கு வர சொல்லி அந்த பேப்பர காட்டுறாரு. விஜய் அத பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீ முத்துவோட ஃப்ரெண்ட் இருக்கிறார்ல, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, "போன வருஷம் எங்க மாமாவுக்கு வந்து இந்த மாரி 60ஆம் கல்யாணம் வந்தப்போ கெடா வெட்டி பெருசா கொண்டாடுனாங்க. இந்த வருஷம் எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து 60ஆம் கல்யாணம் வருது. நான் எப்படி கொண்டாடுறது? என்ட்டனா காசு இல்லையே." அப்படி சொல்லிட்டு குடிச்சிட்டு அதில உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாரு. இப்போ முத்து, "நீ ஏற்பாடு பண்ணு பார்த்துக்கலாம்னு" சொல்லிட்டு வீட்ல வந்து மீனா கிட்ட, "அந்த காச நான் சேர்த்து வச்சிருக்கேன்ல, என் ஃப்ரெண்டு கஷ்டத்துல இருக்கிறான். நான் கொண்டு போய் குடுக்க போறேன்." அப்படிங்கிறாரு. மீனா என்ன சொல்றாங்கன்னா, "அதெல்லாம் குடுக்கக்கூடாதுங்கிறாங்க." "அதுல என் பணம் தானே! நான் சம்பாதிச்சது தானே!" அப்படின்னு முத்து கேட்குறாரு. "ஏன் அதுல என் காசு இருக்குல்ல." அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்